அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் முழுமையான பாதுகாப்பு நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. நம்ம எல்லாம் அடிக்கடி எல்லோரும் கமாண்டில் கேட்கக்கூடிய ஒரு செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அடிக்கடி நமக்கு நோய் வருவது, உடம்பு சரியில்லாமல் ஆகுவது, தூக்கம் வருவது, சோர்வு அடைவது உண்டான பற்றியான கேள்வி கேட்டு அதிகமாக மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய மக்களுடைய பதிலாக இன்றைக்கி 3 விதமாக நமது முன்னோர்கள் அதிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கிறாங்க. அடிக்கடி நோய் வர்றது, டயர்டாகுவது, திருஷ்டிப்படுவது போன்ற நிவாரணத்திலிருந்து 3 விதமான அமல் பார்க்குறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய எல்லா நோயுடைகளையும் அப்புறப்படுத்தி ஆரோக்கியம் தந்து தக்வாவான வாழ்க்கை, அவனுக்கு இபா செய்யக்கூடிய வாழ்க்கை தந்து அருள்வான். ஆமீன். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سلام قولا من رب رحيم صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك أن أذل أو أذل أو أظلم أو أظلم أو جهل أو يجهل علي برحمتك يا أرحم الراحمين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியவள் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும், வாழ்க்கையிலே எல்லா விதமான கவலைகள், பிரச்சனைகள், நோயுடைகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பு செய்து நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக, பரக்கத்துடையதாக, நோய் அற்றதாக, குறைந்த செல்வம் இல்லாமல் அதிகமான பரக்கத்துடைய வாழ்க்கை தந்து அதிக நம்மெல்லாம் தான தர்மம், ஜக்காத்து, ஹஜ்ஜு, உம்ரா எல்லா நற்காரியங்கள் செய்யக்கூடிய பரக்கத்தான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ்வே உன்னுடைய கஜானா மிக விசாலமான கஜானா. உன்னுடைய ரஹ்மத்து உலகத்தில் உள்ள அனைத்தை விட மிகப்பெரியது. அதனால் எங்களுடைய அனைத்து துவாக்களும் கபூல் செய்து எங்களுக்கு முன்னாடி எல்லா கபராவுடைய பாவங்களை மன்னித்து அவர்களும் எங்கள் எல்லோரையும் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே சங்கமிக்கும் பாக்கிய தருவார். ஆமீன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து மக்களே, நாமெல்லாம் அடிக்கடி கவலைப்படுவதுண்டு. அடிக்கடி நோய் வந்து கொண்டே இருக்கிறது, அடிக்கடி காய்ச்சல் வருது, அடிக்கடி டயர்டாகுது, அடிக்கடி நமக்கு மனசு சரியில்லாமல் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய நல்ல ஒரு 3 அமல்களை நமக்கு சொல்லித்தர்றாங்க. அந்த அமலை நம்ம என்ன செய்யணும் அதை பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்குறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருமருந்தாக குர்ஆன் ஷரீஃப் ஷிஃபாஹு மின் குல்லி தா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நோயை கொடுக்கின்ற பொழுதே நிவாரணையான மருந்தையும் வச்சிருக்கிறான். குல்லு தாயின் தவா, ஒவ்வொரு நோய்க்கும் எல்லாம் மருந்து வச்சிருக்கிறான். ஆனால் நம்ம அதை பயன்படுத்தணும். நம்ம டயர்டாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, அடிக்கடி வரக்கூடிய அனைத்துக்கும் அல்லாஹ் நமக்கு அதுக்குண்டான நிவாரணம் வச்சிருக்கிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகின்றார். அதை நம்ம அறிந்து நம்ம வாழ்க்கையிலே செயல்பட்டோம் என்று சொன்னால் இந்த மாதிரி உண்டான சிக்கல்கள், அடிக்கடி நோய் வருவது, அடிக்கடி சோம்பலாகுவது, அடிக்கடி மன சமாதானம் இல்லாமல் கவலையாக இருப்பதிலிருந்து நமக்கு எல்லாம் என்ன செய்கிறான், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை தர்றான். அவனுடைய நல்ல செழிப்பான வாழ்க்கை தர்றான், பரக்கத்தான வாழ்க்கை தர்றான். அதற்குத்தான் நமது முன்னோர்கள் இமாம் பெருமக்கள் எழுதிய கித்தாபில் எழுதி வைக்கப்பட்ட அழகான சூறாக்களை என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது ஒக்குல் ஜால் ஹக் வ ஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா
வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா. நம்ம குர்ஆனை இறக்கணும், ஷிஃபாவாக குர்ஆனை இறக்கணும். எல்லாத்துக்கும் குர்ஆன் தான், ஆய்வு செய்வதற்கு, ஓதுவதற்கு, நம்ம விளங்குவதற்கு, அல்லாஹ்வை அறிவதற்கு. அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த குர்ஆனை நிவாரணையாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சூறாக்கள் நம்ம வந்து ஓதி நம்ம நோயுடைகளிலிருந்து, நமக்கு வரக்கூடிய பலவிதமான ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து, திஷ்டிகளிலிருந்து, சிகிலிருந்து, கெட்ட பார்வையிலிருந்து, அனைத்திலிருந்தும் உலகத்திலே பலவிதமான பார்வைகள், பலவிதமான வைரஸ் கிருமிகள், பலவிதமான நோய் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த நோய்கள்லாம் வருகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிவாரணையும் இந்த குர்ஆனை வைத்துக் கொண்டே தான் இருப்பான். அப்போ அதிகமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன்களை, ஆயத்துக்களை, துஆக்களை ஓதி ஓதி நோய் நிவாரணம் தேடுவாங்க. மதீனா நகரங்களில் எந்த ஒரு டாக்டருக்கும் வேலை இல்லாமல் இருந்தது, மருத்துவத்துக்கு வேலை இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட அழகான ஒரு வழிமுறை தான் 3 வழிமுறை பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தந்த ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு அதில் சூரத் ஃபாத்திஹா அனைத்துக்கும் மருந்தாக இருக்குது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி சூரத்து ஃபாத்திஹாவை 7 தடவை ஓதுவது தண்ணியில். சூரத்து ஃபாத்திஹா 7 தடவை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நம்ம எல்லாம் அறிவோம் அந்த ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு தேடுறோம். இது ஒரு 7 தடவை ஓதி இஷ்ஃபி தண்ணீரை ஓதணும். சும்மா உஃப்னு ஓதக்கூடாது. இஷ்ஃபி இது வந்து தண்ணீரில், பாட்டு தண்ணீரை ஓதணும். 7 தடவை சூரத்து ஃபாத்திஹா ஓதி இஷ்ஃபி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் பாதுகாப்பு ஒரு 7 தடவை. அப்புறம் ஆயத்து குர்சி, நம்மெல்லாம் அறிவோம். ஆயத்து குர்சியில் ஏராளமான சக்தி அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது ஒரு 7 தடவை. அது மாதிரி அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், சிறிய சூறாவாக இருந்தாலும் அதில் ஏராளமான பாதுகாப்பை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு வர்க்கத்தை வச்சிருக்கிறான். பாதுகாப்பான சூறா. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத ظهرك, அது ஒரு 7 தடவை. இப்படி 7 தடவை இது எல்லாம் ஓதிட்டு அப்புறம் பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம் ஒரு 3 தடவை. அப்புறம் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத் குல்லியா மின் ஷர்ரி மா ஹலக் பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம் இது 2 சேர்த்தி ஒரு 3 தடவை. யாசீன் சூறாவில் வரக்கூடிய அற்புதமான ஒரு வசனம் சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், அது ஒரு 3 தடவை. அப்புறம் குல் ஹுவல்லாஹ் 3 தடவை. அப்புறம் குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ், இதெல்லாம் ஒவ்வொரு தடவை ஓதி அழகான முறையிலே அந்த பாட்டில் இஷ்ஃபி சொல்லி ஊதி ஒரு 3 நாளைக்கு, மீறினா ஒரு 7 நாளைக்கு தீர தீர தண்ணீர் ஊற்றி வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் சொன்னால் அடிக்கடி வரக்கூடிய நோயொடிகள், உடம்பில் வரக்கூடிய டயர்டுகள், பலவிதமான கெட்ட பார்வைகள், கெட்ட விதமான சிந்தனைகள், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும், அனைத்து நோயொடிகளிலிருந்தும், புதுசாக வரக்கூடிய கிருமிகளுடைய தொற்று நோயொடிகளிலிருந்தும் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். அப்படிப்பட்ட இந்த அத்தை நம்ம சொல்லக்கூடிய சூறாக்களை ஓதி நம்ம என்ன செய்யணும், முகத்தை கொஞ்சம் கழுகி குடிச்சிட்டு வர்றது 7 நாளைக்கு. அது 1வது முறை. 2வது முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிக்க போகும்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம அடியில் பக்கெட் வச்சுருப்போம். அப்போ உதவி செய்கிறது, உதவி செஞ்சு முடிச்சுட்டு அந்த தண்ணி பைக்கில் எடுத்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணி அப்படி தலையிலேயே அப்படியே ஊற்றி விட்டு என்ன செய்யணும், ஊற்றி அப்படியே குடிக்கிறது. அப்போ நம்முடைய எல்லா விதமான முசீபத்துகளை அந்த உதவு செஞ்ச தண்ணீர் அப்படியே நம்ம பாவங்களையும் முசீபத்துகளையும் அப்படியே அடித்து சென்று உள்ளத்தை பரிசுத்தமாக்கி நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறது என்று முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கின்றார். 2வது வழிமுறை. 3வது வழிமுறை, நம்ம அனைத்திலிருந்தும் அந்த திஷ்டி வர மாதிரி, நோய் வர மாதிரி பாதுகாப்பு தேடிக்கொள்ளும். கெட்ட தண்ணீர் குடிக்கக்கூடாது. கண்டங்க நம்ம தண்ணீர் தேவையில்லாத சுத்தமில்லாத தண்ணீர் குடிக்கக்கூடாது. தண்ணீரை குடித்தா நமக்கு என்ன ஆகும், காய்ச்சல் வரும். அது மாதிரி ஐஸ்கிரீமு, உடம்பு சரியில்லாமல் இந்த மழை நேரங்களில் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவது, குளிர்ந்த தண்ணீரை ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிப்பது, இதிலிருந்தெல்லாம் பாதுகாத்து நல்ல சுடுதண்ணியை குடித்து சேஃப்டியான முறையிலும் இருந்துடும். 1. 2வது, வெளியில் செல்லுகின்ற பொழுது குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு நம்ம செல்ல வேண்டும். நம்ம ஒவ்வொரு பார்வையும் வித்தியாசமான பார்வைகள். நம்ம போகக்கூடிய உடைகளை பார்த்து ஒருத்தருக்கு ரசிக்கலாம், அதில் ஏக்கத்தினால நமக்கு நோய் வரலாம். நம்ம பேசுகின்ற பேச்சிலே சிலர்களுக்கு அது ஒரு விசித்திரமாக தெரியலாம், அது மூலியமாக நமக்கு திருஷ்டிப்பட்டிருக்கலாம், இல்லை கிருமிகள் தொற்றிருக்கலாம்.
அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிஸ்மில்லா தவக்கத்து அலல்லா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க அன் அதில்ல அவ் உதல்ல அவ் அதுலம அவ் உதுலம அவ் ஜஹல அவ் யுஜுஹல அலைய என்று சொல்லி எல்லாம் துவாவை கேட்டுவிட்டு நம்ம அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு வெளியிலே செல்ல வேண்டும். குழந்தையானா இருந்தால் ஆயத்து குர்சி ஓதி, ஃபலக்கு, சூரத்து, நாஸ், ஃபாத்திஹா சூரா நம்மளாம் தெரிஞ்ச சூறாக்களை ஓதி பாதுகாப்போடு அனுப்பணும். குழந்தைகளை பார்த்தாலே சில அழகான குழந்தைய, அழகான ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய சிரிப்பு, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய தோரணை, அது சில பேருக்கு அந்த ஈர்ப்புனால, அந்த பார்வையினால் திருஷ்டிப்படுவதற்கு அது காரணமாகும். ஒன்று. ரெண்டாவது, ஷைத்தான்கள் உலா வரக்கூடிய இடங்களில் பார்க்கின்ற போது ஷைத்தான் அதை திடீர்னு ப்ரெஸ் ஆகுவதற்கு, திடீர்னு அட்டாச் ஆகுவதற்கு காரணமாகும். எனவே நம்ம வெளியிலே செல்கின்ற பொழுதும் அந்த சூழ்நிலைகளை பார்த்து, நம்ம சீதோஷத்தில் பார்த்து நம்ம பாதுகாப்பாக நம்ம இருந்து அதிலிருந்து பாதுகாத்து கொள்வதும், நம்ம இந்த நோய் அடிக்கடி நோய் வருவதிலிருந்தும், திருஷ்டியிலிருந்தும், பலவிதமான பிரச்சனையிலிருந்தும் பாதுகாப்பு பெறக்கூடிய முறைகள் இந்த 3 முறைகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் அறிந்து வீடியோ கடைசி வரையும் பார்த்து எல்லோருக்கும், எல்லா மக்களுக்கும் ஷேர்களை செஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா சாலிகான அமல்களையும் கபூல் செய்து அவனுக்கு வழிபடக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை, ஹைவேல தொழுது நேமமான முறையிலே, இகலாசான முறையிலே வாழ்ந்து எல்லோருக்கும் நல்ல ஒரு பொருத்தமான ஒரு வாழ்க்கை. ஆனால் உலகத்தில் வாழ எல்லாத்தையும் நமக்கு திருப்திப்படுத்த முடியாது. கணவன் மனைவிக்கு திருப்திப்படுத்த முடியாது, மனைவி கணவனுக்கு திருப்திப்பட முடியாது, ஒரு வேலைக்கார முதலாளிக்கு திருப்திப்படுத்த முடியாது, முதலாளி தொழிலாளி திருப்திப்படும், அந்த மாதிரி உலகம். அப்போ அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில அனைவர்களுக்கும் திருப்திகரமான வாழ்க்கை தந்து இம்மை மறுமை வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தார் உரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.